சரி, பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து உருவான தலித் இலக்கியம் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரல. அது கர்நாடகா வழியாக தான் இங்க வந்துச்சு. கர்நாடகாவுடைய பங்களிப்பு அதுல ரொம்ப அதிகம். கர்நாடகோட பங்களிப்பு அது சொல். அதாவது இந்த அடித்தட்டு மக்களுடைய இலக்கியங்கள் அல்லது முற்போக்கு ரீதியான சிந்தனைகள்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்த போது, அதாவது மாற்று இலக்கியம் வளர்ந்த போது அது முதல்ல தோன்றியது நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா. அப்புறம் அந்த மராட்டியர்கள் பல பேர் இங்க இருந்தாங்க. சிவராம் காரத்துலாம் கன்னடத்துக்கு பங்காற்றி மிகப்பெரிய அவர் வழியாக அந்த இலக்கியங்கள்லாம் கன்னடத்துக்கு வருது. இப்படி ஒரு சிந்தனை இருக்கா, இப்படி ஒரு மாற்று சிந்தனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒடுக்குமுறைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை, மற்ற ஒடுக்குமுறை இருந்திருக்கு. அந்த ஒடுக்குமுறைகளை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் தான் அந்த மாற்று இலக்கியம். அதுல குறிப்பா தலித் இலக்கியம் அப்படிங்கிறத விட இவங்க பண்டார